வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், பல ஆண்டு காலமாக அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள் அத்தனை பேருமே பயனடைஞ்சிட்டு வந்த ஒரு திட்டத்தை கடந்த சில 10 ஆண்டுகளுக்கு மேலேயும் அது நிப்பாட்டி வச்சிருந்ததால அவங்க எல்லாருமே அதுக்குண்டான மன வருத்தத்தோடு இருந்தாங்க. கலைஞர் அவர்கள்கிட்டயுமே கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. என்ன காரணம் தெரியல, அவராலையுமே இதை நிறைவேற்ற முடியல. இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் MKS அவர்கள் அவங்களுக்கான இந்த திட்டத்தை திரும்ப அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே இதை அரசு ஊழியர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, எல்லாருமே இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை பத்தி பேசி நம்ம நிகழ்ச்சி துவங்கலாம் சார். கண்டிப்பாங்க. அதாவது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுடைய 23 ஆண்டுகால போராட்டம் அது. குறிப்பாக இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களில் இந்திய ஒன்றியத்துக்கே வழிகாட்டும் ஒளிவிளக்காக இருப்பவர் நம்மளுடைய முதலமைச்சர் தான். இந்த அறிவிப்புங்கிறது இது சாத்தியம். அதாவது எனக்கு தெரிந்து கடுமையான திமுகவை ஆதரிப்பவர்கள் கூட இந்த திமுக கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாக்குறுதி என்பது சாத்தியமே இல்லை அப்படின்னு திமுக வாக்குறுதி வந்தபோது 2021ஆம் ஆண்டு திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி இப்போ வந்தபோது இதை மட்டும் குறிப்பாக சொன்னாங்க. இது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி வச்சிருக்கக்கூடிய பொருளாதார நிலைமைக்கு, வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனுக்கு, அன்றைக்கு இருந்த சூழலுக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதை எப்படி திமுக சொல்கிறாங்க, இது ஏற்கனவே சில மாநிலங்கள்லாம் கோரிக்கையாக தான் வச்சாங்க, எந்த மாநிலங்களையுமே செயல்படுத்த முடியல. அப்படிங்கும்போது எப்படி இங்கே சாத்தியம்? ஏன்னா அரசு ஊழியர்கள் கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் பண்ணலாம். ஒரு 3 லட்சம் பேர் தான் அரசு ஊழியர் இருக்காங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர பிரச்சனை கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அப்போ அவர்களுக்கான இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா இன்றைக்கி அந்த காலத்தில் ஒரு 58 வயசில் ஓய்வு பெறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 வருஷம் அதுக்கு அதிகபட்சம் லைஃப் டைம் இருக்கும். அதுக்கு பிறகு 60 வயதுக்கு மேலே, 65 வயசுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அன்றைக்கு இருந்த மருத்துவ சூழல் அந்த மாதிரியான ஒரு இதில் இன்றைக்கி அப்படி கிடையாது. அவர்கள் வேலை செய்த காலத்தை விட அதிக காலமாக பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. இப்படியான சூழலில் இந்த புதிய பென்ஷன் திட்டம்ங்கிறது அவங்களுடைய பணத்தை ஒரு பெனிஃபிஷரியை மட்டும் கொடுத்துட்டு அதோட நிப்பாட்டி இது பண்ணிடுறதுங்கிறத ஒரு இதாக கொண்டு வந்தாங்க. அதுக்கு எதிராக அவர்கள் பெரிய போராட்டத்தில் இறங்கி அதுக்கு பிறகு எஸ்மாலாம் 2 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்புனது, இது மாதிரியான எல்லா இதுவும் நடந்தது இல்லையா. அதற்கு பிறகு திமுக அரசுகளையும் கூட பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளையும் எப்படி இதை நிறைவேற்றுவது, ஏன்னா இதை காரணமாக சொல்லி ஒன்றிய அரசுடைய அழுத்தங்கள் வருது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் எல்லாம் இருக்கும் பொழுது கலைஞரால் கூட எப்படியாவது கலைஞர் அவருடைய காலத்தில் இதை கொண்டு வரணும்னு பார்த்தாரு. வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஒருவேளை 2011ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் கலைஞர் கண்டிப்பாக பண்ணி முடிச்சிருப்பார். கலைஞர் விட்ட பணிகளை எல்லாம் தொட்டு தொடரும் நம்மளுடைய முதலமைச்சர் சரியாக அதை எடுத்து இப்படி பண்ணியிருக்காரு. அந்த அறிவிப்பு வெளியே வந்திருக்குது. அந்த அறிவிப்பு வெளியான அந்த அவருடைய சேம்பரில் இந்த மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 10 லட்சம் குடும்பங்களுடைய மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு அரசு ஊழியர் அவருடைய பணிகாலம் முடிந்து அவருடைய சேமிப்பும் அரசினுடைய சேமிப்பும் சேர்ந்து அவர் வாங்கக்கூடிய அந்த பணம் இருக்கு இல்லையா, அதுக்கும் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எதெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்துச்சோ அது எல்லாமே அதில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாடு பென்ஷன் ஸ்கீம் தான் இது இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவர்களுடைய ஒரு அரசு ஊழியர் மறைந்து போனாலும் கூட அவருடைய மனைவிக்கோ அல்லது அவருடைய கணவனுக்கோ இந்த பென்ஷன் போகும். அது கூடுதலாக 10 விழுக்காடு சேர்த்து, அதாவது வைக்காத கோரிக்கையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ அவங்க அந்த ஜாக்டோஜியோடைய அறிவிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கேட்காதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. இதுதான் திமுகவினுடைய இந்த 2.1 இது 2. அதாவது 1.0 இப்போ நடந்துட்டு இருக்கு. அடுத்து 2.0 இருக்குது. இந்த திராவிட மாடல் 2.0க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழலே இப்படி இருக்குன்னா 2.0 எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான கோரிக்கைகளை சாத்தியமே இல்லைங்கிறனால தான் இதை செஞ்சாரான்னு எடப்பாடி போய் ஊராக கேட்டுகிட்டே இருந்தார். இப்போ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவரால் பேசவே முடியல. இது எப்படி சாத்தியம்னு சொல்லி இனிமேல் ஏதாவது இதற்கு பிறகு 2026 திமுக வெற்றி பெறும், 2031 வெற்றி பெறும். அதற்கு பிறகு எந்த அரசு வந்தாலும் கூட இப்போ இது போன்ற ஒரு வாக்குறுதியை செயல்படுத்த முடியாது. இது எப்படி செஞ்சார் என்பது தான் மேஜிக். அதுதான் ஸ்டாலின்ஸ் மேஜிக்னு ஒரு புதிய வார்த்தையை நம்ம கொண்டு வரணும். எப்படி இவர் சாத்தியப்பட்டது, எப்படி இவர் இன்னும் சொல்ல போனால் நிதியை கையாளக்கூடிய திறன் கலைஞரை தான் சொல்லுவாங்க. அவர் அதிகாரிகளை சொல்லி ஒரு பட்ஜெட்டில் அவர் இவ்வளோ போடணும், இவ்வளோ வரி விதிக்கணும், இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ தூரம் எல்லாம் கையாளுவார். ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் எந்த அடிப்படையில் எவ்வளோ அழகாக யோசித்து
இதன் மூலமாக வந்து அரசு ஊழியர்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சு கொடுத்துருக்காரு. அவர்கள் வாழ்நாளில் அவர்கள் மறக்க மாட்டாங்க அரசு ஊழியர்கள். ஏன்னா 23 ஆண்டு கால கோரிக்கை. இதில் வந்து இந்த ஆரம்பத்தில் இந்த கோரிக்கையை வைத்தவர்கள் பல பேர் இன்னைக்கு இறந்து போயிருக்கலாம். அரசு ஊழியர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு வந்து இல்லாமல் இருக்கலாம். யார் அவர்களுடைய ஆன்மா கூட வந்து அவர்களை வாழ்த்தும்னு தான் சொல்ல முடியும். இந்த போராட்டத்தை தொடர்ந்து அந்த அமைப்பு வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமைப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி. அரசுக்கும் இந்த அரசு வருவதற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு வராங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியாச்சுங்கிற ஒரு முழுமையான ஒரு நிறைவோடு தான் இந்த அரசு இருக்குதுங்கிறது தான் உண்மை. ஸோ அதிமுக கடுப்பில் போட்டு வச்சிருந்த இன்னொரு விஷயம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கக்கூடியது தான். பட் இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் வழங்கக்கூடிய நிகழ்வு ஈவினிங் வந்து நடக்க போகுது. நம்ம மதியானமே இந்த நிகழ்ச்சி வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், அது ஒரு விஷயம். ஆனால் இதுக்கிடையில் தமிழிசை வந்துட்டு HCL லேப்டாப் கொடுக்க வேண்டியதானே அப்படின்ட்டு அதை அவங்க அந்த கடையை சாத்தி 10 வருஷம் ஆகுது அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போது தமிழ்நாடு அரசு ஒன்று பண்ணுது அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏன்னா பேக் டு பேக் வந்து நல்ல நல்ல செய்திகளாக கொடுத்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேஜிக்கை வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்கன்னும் பொழுது அதை தாங்க முடியாம என்ன பேசுறோன்றது தெரியாம வந்து அவங்களாம் பேசுறது பார்க்க முடியுது. அதுதாங்க அதாவது நீங்க எதிர்கட்சிகளுக்கு அரசை விமர்சிப்பவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கணும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன ஒரு நமக்கு ஏதாவது ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு நம்ம மனசுல வருது இல்லையா, ஒரு மீம் வரும் மனசுக்குள்ள வரும், ஏதாவது ஒரு சம்பவம் மனசுல வரும் இல்லையா. இந்த ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினுடைய முதலமைச்சர் சந்திப்பு, இந்த 10 லட்சம் லேப்டாப் முதல் கட்டமாக வழங்கக்கூடிய இந்த அறிவிப்பு, 20 லட்சம் மாணவர்களுக்கு அதில் முதல் கட்டமாக 10 லட்சம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இஸ்ரேல் மேலே வந்து ஈரானுடைய தாக்குதல் நடந்தது இல்லையா, இது ஒன்றுமே பண்ண முடியாது, அயன் டோம்லாம் வச்சுருக்காங்க, இஸ்ரேலை வந்து எந்த ஒரு ஏவனையும் நெருங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் சானிக் மிசைலை வச்சு ஹைப்பர் சோனிக் மிசைலை வச்சு அடித்தாங்க. அது மாதிரி இவர் அடித்த அடி முதல்ல வந்து இந்த செய்தி வருது. இப்போ இதை வந்து அரசு ஊழியரை தூண்ட முடியாது, அரசு ஊழியர்களை தூண்டி விட்டு எந்த இதுவும் பண்ண முடியாது, அது முடிஞ்சு போச்சா. ரெண்டாவது மாணவர்களை தூண்டி விடலான்னு சொல்லி லேப்டாப் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். கரெக்டாக லேப்டாப் கொடுத்தாச்சு அப்படின்னு அடுத்த அறிவிப்பு. இப்போ அதனால தான் வந்து உடனே வந்து இதில் ஒரு பாயிண்ட் நான் முடிக்கிறேன் பாருன்னு சொல்லி தமிழிசை வந்து பிடிக்கிறாங்க. சிவநாடார் தமிழர் தானே, அவருடைய நிறுவனத்தை வாங்கியிருக்கலாமே, இவர் முன்னணி நிறுவனம் அல்லவா அப்படி இப்படின்னு. அதாவது வந்து அந்த HCLுடைய சிவநாடார் என்பவர் வந்து அவர் உழைப்பால் படிப்பால் முன்னேறியவர். அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய இதாக இருக்கார். அவர் நிறுவனத்தை மகள் பொறுப்பில் கொடுத்துட்டாரு. அவர் கலைஞருக்கு அவரும் நட்பு எவ்வளோ பெரிய நட்புங்கிறது வந்து இந்த அம்மாவுக்கு தெரியுமான்னு தெரியல. கலைஞரை வந்து அவர் வந்து அவ்வளோ தூரம் வந்து போற்றி போகக்கூடியவர். தமிழ்நாட்டு மாணவர்களை அவர் கலைஞர் எப்படிலாம் மேம்படுத்தி மென்பொருள் துறை சார்ந்து ஒரு பொறியாளராக மாற்றினார், அதன் மூலமாக என்ன மாற்றம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறத சிவநாடார் வந்து அவ்வளோ தூரம் உணர்ந்தவர். தமிழ்நாட்டை வந்து அவர் ஆசைப்பட்ட, அவர் படிக்கும் காலத்தில் தமிழ்நாடு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டதோ அப்படி ஒரு காலத்துக்கு தமிழ்நாடு வந்துருச்சே அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு தான் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்டவரை பற்றி வந்து இந்த அம்மா நமக்கு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கே வாங்கலை, அவங்க ஹார்ட்வேர் ப்ரொடக்ஷனை நிப்பாட்டி 10 வருஷம் ஆச்சுமா, அவங்க சாஃப்ட்வேர் சைடு போயிட்டாங்க. சாஃப்ட்வேர் சைடும் வெற்றிகரமாக தான் இருக்காங்க, அவங்க பெரிய அளவில் தான் முன்னணி நிறுவனமாக தான் இருக்காங்க. அதான் சொன்னேன்ல, என்ன அயன் டோம் வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இஸ்ரேலுக்கு ஈரான் அடிச்ச மிசைல் மாதிரி அடிச்சு விட்டாரு. என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் முன்னணி நிறுவனங்கள் தயாரித்த லேப்டாப்ஸ் தான். ஆமாம், முன்னணி நிறுவனங்கள் குறிப்பாக வந்து ப்ரீப்ளெக்ஸ்டி ஏஐ கொடுக்குறாங்க, அதை வந்து ப்ரோ கொடுக்குறாங்க. அந்த ப்ரோ அப்படிங்கும்போது அவனுடைய பல்வேறு திறன்கள் வரும். நீ ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம், கோடிங் எனக்கு எழுதி கொடுன்னு சொல்லி அதில் கேட்கலாம். நான் இந்த ஒரு கோடிங் இருக்குது, இந்த கோடிங்கில் என்ன எரர் இருக்குன்னு போட்டு கேட்கலாம். எல்லா வகையான ஆப்ஷனோட ப்ரீப்ளெக்ஸி ஏஐ வந்து பல்வேறு ஏஐ இணைத்த ஒரு ஏஐ நிறுவனத்தினுடைய அந்த இதை வந்து அதாவது ப்ரொஃபஷனல் வெர்ஷனை கொடுக்குறாங்க. அது வந்து மாணவர்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை தெரியுங்களா. அது இதை வந்து ஒரு 30,000 ரூபா கட்டி வாங்கணும். அதை அந்த மாதிரி கட்ட வேண்டிய ஒரு இதை வந்து அரசு வந்து இலவசமாக கொடுக்குது அப்படிங்கிறது. அவன் பல விஷயத்தை கற்றுக்கலாம். அவன் ஆர்ட் சைடு இருக்கானா, ஒரு படம் வரைகிறதா, ஒரு டிஜிட்டல் ஒரு ஃபிலிம் மேக்கிங்க, எதை வேணாலும் கற்றுக்கலாம். அதில் ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் வந்து அவ்வளோ இலவசமாக கொடுக்குறாங்க அரசு. இது மாதிரி எந்த அரசும் பண்ணாதுங்க. இங்கே தமிழ்நாட்டில் தான் பிறப்பது என்பது இனிமேல் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு மாணவராக வளர்வது என்பது ஒரு பொற்காலம் தான். ஏன்னா இன்றைக்கி இந்த விழா நடக்குது இல்லையா, 2400 பேருக்கு இன்றைக்கி முதல்ல கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க 10 லட்சம் பேருக்கு போய் சேரப்போகுது. அடுத்த வருஷம் செட்டு வந்தோன்னா மீதியும் போய் சேரப்போகுது. இப்போ இந்த மாணவர்களுடைய ஒரு இதில் வந்து பெரும்பாலும் 90% ஏழை மாணவர்கள் தான் இருப்பாங்க. படிக்கிறதுக்கு தனக்கு வந்து ஒரு கணிப்பொறிங்கிறது அதுக்கு மடிக்கணினி என்பது அஃபோர்டபிலிட்டியே இல்லாமல் இருக்கக்கூடிய பசங்க கையில் போய் சேரும்போது
அவங்க இதில் வந்து 100 பேரை வந்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 40 பேர் வந்து இதில் படித்து இதன் மூலமாக ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிடுவான். சமூகம் வந்து அதன் காரணமாக மேம்படும். அவன் ஏதோ வெளிநாட்டுக்கு போவான், அவன் இங்கே சம்பாதிப்பான், பணத்தை இங்கே அனுப்புவான், தமிழ்நாட்டினுடைய பொருளாதார ஒரு உயரம், இது மாதிரி பல விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கும். இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் சொன்னேன்ல, மக்களுடைய சமூக நலனை நம்ம மேம்படுத்திட்டோம்னா நாம் வந்து கவலைப்படவே தேவையில்லை. அமெரிக்காட்ட பணம் இருக்குது, ஆனால் கீழே கல்வி பொருளாதாரத்துலலாம் வந்து பெரிய அளவில் அவங்க இல்லை. அதாவது பொருளாதாரத்தில் இருக்காங்க, தங்கம் வச்சுருக்காங்க, பக்கத்து நாட்டு அதிபரை வந்து போய் கடத்திட்டு வராங்க, எல்லாம் வேணாம் பண்ணுறான், எல்லா இராணுவ வலிமையெல்லாம் இருக்குது. ஆனால் மக்களுக்கு அமெரிக்காவில் படிப்பறிவுள்ளவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிக அதிகம். ஆனால் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து முதல்ல ஸ்காண்டினேவியா நாடுகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம வந்து தென்கொரியாவை பார்க்கணும். தென்கொரியாவில் வந்து என்ன ஜிஆர் ரேஷியோ இருக்குது, உயர்கல்விக்கு போகிறவருடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை 70% 80% வச்சுருக்காங்கன்னா நம்ம அதை மாற்றணும். அது மாதிரி கொண்டு போனோம்னா அங்கே வந்து நம்மளுடைய இயற்கையாகவே தமிழ்நாடு வந்து தனியாக தான் தெரியும், தனியாக தான் வளரும். அதனால் தமிழ்நாடு ஒரு பணக்கார மாநிலமாக மாறும். சார், ஆனால் இந்த லேப்டாப் வந்து கொடுக்குறத நிப்பாட்டினதே வந்து அதிமுக பீரியடில் தானே? ஆமாம், நிப்பாட்டினது தானே. ஆனால் எடப்பாடி வந்து இன்னும் வரைக்கும் லேப்டாப் வந்து நீங்கள் கொடுக்கலையே, கொடுக்காம நிப்பாட்டினதே நீங்கள் தானே அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆமாம், அவர் காலத்தில் கொடுக்கவே இல்லை. இப்போ ஜெயலலிதா காலத்தில் கலைஞர் தொடங்கி வச்சார், ஜெயலலிதா இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிப்பாட்டினதுக்கப்புறம் எடப்பாடி எங்கே கொடுத்தாரு? கொடுக்கவே இல்லையே, கடைசி வரைக்கும் கொடுக்கல. கேட்டால் அவர் கடைசியில் அவர் எப்படி ஓட்டு கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல் பாஸ் போட்டேன் ஓட்டு டெம்போலாம் வச்சு கடத்திருக்கேன்பாங்கிற மாதிரி நான் ஆல் பாஸ் போட்டேன் ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இது ஒரு பொழப்பாங்கிற மாதிரி தான் இருக்குது பாவம். எம்கேஎஸ் போட்ட அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் குண்டு என்னன்னா, பொங்கல் தொகுப்பு 3000 ரூபாய் கூடிய ஒரு பொங்கல் தொகுப்பு வந்து எல்லாருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கூடாது. இதுக்கும் அவங்களால நீங்கள் இந்த சமூக வலைத்தளத்தில் போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. திமுக விமர்சிக்கிறவங்களுக்கு இது பொங்கல் தொகுப்புக்கு வந்து கொடுத்த பணம் கிடையாது, இது வந்து தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டது. நான் தெரியாமல் கேட்குறேன், அப்போ எடப்பாடி பழனிசாமி 2021 பொங்கல் அப்போ எதுக்கு கொடுத்தாரு 2500 ரூபா? அது மட்டும் பொங்கல் தொகுப்பு இல்லையா? அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 4000 ரூபா கொடுத்துச்சுல்ல. திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு 4000 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் 1000 ரூபா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ 3000 கொடுக்குறாங்க. இந்த ஒரு முதல்ல அதுக்கப்புறம் பொங்கல் அந்த மதிப்புள்ள பொருட்களாக கொடுத்து பார்த்தாங்க, அது வந்து விமர்சனத்துக்குள்ளாச்சு. சரி ரைட் ஓகே, நீ பணமாகவே வாங்கிக்க, உனக்கு தெரிஞ்ச பிடிச்ச இடத்துல நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லி காசை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 3000 ரூபா சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? மக்கள் வந்து தெளிவாக மக்களுக்கு தெரியும். இந்த 3000 ரூபா வாங்குறாங்கல்ல, டோக்கன் வந்து 12ஆம் தேதி 13ஆம் தேதி இருக்கும், பொங்கல் 15ஆம் தேதி, 12ஆம் தேதி இந்த 3000 ரூபாய் மக்கள் 10ஆம் தேதி 14ஆம் தேதி வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். பொங்கலை ஒட்டி முன்கூட்டியே வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து மெசேஜ் வந்துடும், முடிஞ்சு போச்சா. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தூங்க விடாமல் செய்யுது. அதுதான் விஷயம். என்னதான் இதுக்கு மேலே இந்த ஆட்சி மேலே களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அமித்ஷா வராரு, அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பேரையே சொல்லலைங்க. இந்த மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர், இந்த மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவருங்க, அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவருங்க, அவருடைய பேரே சொல்லலைங்க. நீ புதுக்கோட்டையில் அவர் பேசுகிற அப்போ எடப்பாடியை எந்த அளவில் வந்து மதிக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவருங்க. அமித்ஷாவும் போய் கூட்டணி சேரும் போதெல்லாம் ரைட் சைடுல இல்ல, ரைட் சைடா லெஃப்ட் சைடா பக்கத்துல எல்லாம் நின்னுட்டு இருந்தாரு. அது வீட்டில் போய் மண்டை அடிச்சு கூட்டு வந்து உட்கார கூட்டணி அறிவிச்சிட்டு போனாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்கே வந்ததுக்கு வரவேற்க போல இவர் என்ன கேட்டால் நான் பரப்புரை இருக்கு அப்படின்னு சொல்லி சுந்தரா டிராவல்ஸ் காமிச்சிட்டாரு. ஏன்னா ஆனால் வந்திருக்கக்கூடிய அமித்ஷா சொல்லணுமா இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்காக? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேரை சொன்னால் உழுகுற ஓட்டும் உழுகாதுங்கிறதுனால புதுக்கோட்டையில் போய் இத்தனைக்கும் அவருடைய பேரை சொல்லலை. அப்புறம் என்ன கூட்டணி சார்? கூட்டணின்றாங்க இவங்க, ஆனா பேரை கூட சொல்ல மாட்டேங்க. ஆமா, அவருக்கு மீண்டும் கூட்டணி அரசுங்கிறாங்க, பாஜக கூட்டணி அரசுங்கிறாங்க. எடப்பாடி வந்து சாம்பார்ல இது இப்படிதான் வைக்கணும், கறி போடக்கூடாது அப்படிங்கிறாரு. அவங்க வந்து மட்டன் பீஸ் போட்டு சாம்பார் வைக்கிறேங்கிறாங்க. இது மாதிரி ஒரு பஞ்சாயத்து அங்கே ஓடிட்டு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு சூழல்ல வந்து இந்த மாதிரியான அறிவிப்புகள் நிலை கொள்ளாத மகிழ்ச்சியில் திமுகவினர் இருக்காங்க. ஏன்னா சட்ட கலரை தூக்கி விட்டு போகலாம் எந்த ஆஃபீஸுக்குள்ளேயும், யாரும் கேள்வி கேட்க முடியாது. 23 ஆண்டு கால கோரிக்கை ஜெயலலிதா நிப்பாட்டியதை ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார்.
ஸோ ஒரு பக்கம் மக்கள் வந்து சந்தோஷத்தில் இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த பொங்கல் அப்படின்னு இருக்கும்போது என்னென்ன படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது, என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை வந்து மக்கள் மத்தியில் அது கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை வருஷம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்கானது தான் இருந்தது. பட் இந்த பொங்கல் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான பொங்கல், மக்களுடைய சுயமரியாதை வந்து அகைன் தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு பொங்கலாக வந்து இது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறத வச்சு அதில் பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. மக்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக நிச்சயமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மக்களுடைய சுயமரியாதையை பற்றி பேசியிருக்கக்கூடிய படம். ஹிந்தி திணிப்புக்கு எதிரான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே வந்து இந்த ட்ரமாட்டிக்காக இல்லாமல் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுன்றது வந்து எல்லார் மனசுலையுமே இடம்பெறும். அப்படி ஒரு இடத்த தான் இந்த படம் வந்து இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. குறிப்பாக நம்மளுடைய வரலாற்றை நாம் தான் வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த கதையை வந்து ஏற்றுக்கொண்டு அதே மாதிரி அந்த கதையை வந்து சம்மதித்து நடித்த நடிகர் சிவகார்த்திகனுக்கும் வந்து முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கலைஸ்டு சப்ஜெக்ட். அவருடைய கேரியர் வந்து ஒரு நல்ல ஒரு பீக்கில் போயிட்டு இருக்கும்போது இது மாதிரியான ஒரு அரசியல் படம் எப்படி வந்து தனக்கான ஒரு முகத்தை மாற்றி கொடுத்துறாருன்னு எந்த அச்சமும் படாமல், இது தமிழ்நாட்டினுடைய வரலாறு, இதை பதிவு செய்வதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து நம்ம பொன்னியின் செல்வன் வந்து முழுவதும் வந்து 2 பார்ட் வந்துச்சு. தமிழ் மக்கள் கொண்டாடி பார்த்தாங்க. ஆனால் அது ஒரு புனைகதை. அது ஒரு புனைகதை தான். பொன்னியின் செல்வன் என்பது கல்கி எழுதின ஒரு நாவல். ஆனால் ஒரு புனைகதை தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய இதை விட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இந்த செய்தி யாராவது ஒருத்தர் போராடி இருப்பான். தமிழ்நாட்டு குடும்பங்களில் எடுத்தோம்னா எங்கள் தாத்தா இருந்தார், எங்கள் அப்பா போராடினார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இன்றைக்கி இருக்கும். ஏன்னா இந்த மண் என்பது கடைசி வரைக்கும் வந்து இந்த இதற்கு மேல் இடம் இல்லைன்னு தமிழர்கள் வந்து இருக்கக்கூடிய இடம் தான் அது. சிந்து சமவெளி முழுக்க பரவி இருந்த மக்கள் ஆரிய படையெடுப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து அவர்களுடைய வர்ணாசிரம முறையை எதிர்த்து கடைசியில் வந்து இருக்கக்கூடிய இடம் தான் இது. இதுக்கப்புறம் போகிறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால தான் இங்கேருந்து, அதனால தான் தமிழ்நாட்டினுடைய காவல் தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தான் இருக்கும். அதாவது நார்த்து எங்கேருந்து நமக்கு எதிரி வருவாங்க. காவல் தெய்வங்கிற ஊரை காப்பாற்றுற சாமி. அந்த ஊரை காப்பாற்றுற சாமி மற்ற எல்லா கோயில்களிலும் இருக்கக்கூடிய தெய்வங்களும் கிழக்கை பார்த்து இருக்கணும். ஆனால் காவல் தெய்வங்கள் மட்டும் வடக்கை பார்த்துருக்கணும். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, தமிழனுக்கு எதிரி வடக்கே இருந்து தான் வருவான் அப்படின்னு வந்து குறிப்பால் உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி தான். அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த மொழி ஆதிக்கம் என்பதை நாம் வந்து ஏன் எதுக்குறோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு ஒரு நம்முடைய இனம் என்பது, ஒரு தேசிய இனம் என்பது ஒரு குறிப்பிட்ட மொழியை குறிப்பிட்ட பகுதியில் பேசி வாழக்கூடிய இனம் தான் ஒரு தேசிய இனம். அதன் அடிப்படையில் நம்ம வந்து தமிழ் தேசிய இனம். நம்ம வந்து அழைப்பது வந்து திராவிடர்கள்னு அழைக்கிறாங்க, உலகம் முழுக்க அழைக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நம்ம சைனான்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க சீனர்கள் தங்களை சீனர்கள்னு சொல்லிக்கிறது இல்லை. அவர்கள் தங்களை ஜுவாங்யாங்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சீனாவுடைய ரூபா நோட்டை பாருங்கள், அந்த பேர் தான் இருக்கும். தங்களை ஜுவாங்யாங் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. அப்போ தங்களை அவர்கள் அப்படி அழைத்து கொள்ளும்போது நம்மளை தமிழர்கள்னு அழைத்தாலும் உலகம் நம்மளை திராவிடர்கள் தான் அழைக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த திராவிட அரசியலுங்கிறது வருது. நம்ம வந்து உலகம் வந்து எப்படி சொல்லுது, தமிழர்னு சொல்ல முடியலங்கிற காரணத்தினால திராவிடர்னு சொல்கிறாங்க. அதுதான் அதாவது உலகத்தினுடைய முதல் மேப்லேயே பெரிப்ளேஸ் ஆஃப் ஏசியா இது வேர்ல்டு அந்த உலகத்தினுடைய தோலில் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய முதல் மேப், அதிலே வந்து நமக்கு வந்து இது திராவிடர் தான் இந்த நிலப்பரப்பை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்படியான ஒரு சூழல் இங்கே, இப்படியான ஒரு அரசியல், அப்படி ஒரு மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை வருது. ஒரு வெள்ளைக்காரன் இங்கே வரான், பல்வேறு நாடுகளை பிடிக்கிறான், ஒரு நாடாக மாற்றுறான். ஒரு நாடாக மாற்றி அதை வந்து அதுக்கு ஒரு சட்டங்களை உருவாக்குறான். எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு காலகட்டத்தில் வெளியே கிளம்புறான், வேற ஒரு கைக்கு போகுது. பெரியாருடைய மொழியில் சொல்லணும்னா வெள்ளைக்காரன் போய் கொள்ளைக்காரன் வந்தாங்கிற மாதிரி வந்து பார்ப்பனர்கள் கையில், அன்றைக்கு இருந்த உயர் சாதியினர் கையில் வந்து இந்த நாடு போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்தியை கொண்டு வர்றதுக்கான திட்டம் வந்து முன்கூட்டியே வந்துருச்சு. வெள்ளைக்காரன் வந்து நான் அடுத்து 47 கிளம்பலான்னு இருக்கேன்னு சொல்லி 20களிலே சொல்லுறான். சொன்னோன்னே என்ன பண்ணிடுறாங்க, 30களிலே வந்து இந்தியை வந்து கொண்டு வரதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அப்போயே பெரியார் போராட ஆரம்பிச்சிருக்காரு. பெரியாரும் மரமலையடிகளும் மற்ற தமிழறிஞர்களும் போராட்டம் ஆரம்பித்து முதல் இந்தி போர் வந்து அப்பயே நடந்துருது, இந்தி எதிர்ப்பு போர். இப்போ 2வது வரும்போது அந்த சட்டம் வருது, இந்தியா முழுவதும் வந்து இந்தியை வந்து அலுவல் மொழியாக கொண்டு வருவதற்கான ஒரு சட்டம் வருது. அப்போ தான் வந்து தமிழ்நாடு கிளந்து எழுகிறது. தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். அதன் காரணமாக வந்து பல பேர் வந்து கொல்லப்பட்டார்கள். அதாவது வரலாற்றில் வந்து இன்றைக்கி இவ்வளோ மீடியா இருக்குது. ஒரு சாதாரண ஒரு பானிபூரி கடையில் ஒரு சண்டை நடந்தால் கூட ஒரு சிசிடிவி எடுத்து யாரும் குற்றவாளியும் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் அன்றைக்கி எதுவுமே கிடையாது, சாட்சியே கிடையாது. அரசு சொல்கிறது தான் செய்தி. அரசு சொல்கிறது இங்கே
குமாரபாளையத்தில் வந்து 15 பேரை சுட்டுக் கொண்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கி கல்வெட்டு இருக்காங்க. பொள்ளாச்சியில் வந்து நூற்றுக்கணக்கான பேரை சுட்டுக் கொண்டாங்க, ஒரே குழியில் போட்டு புதைச்சாங்க. இலங்கையில் நம்ம சொல்கிறோம்ல இனப்படுகொலைன்னு நடந்தது, அது மாதிரி நடந்தது தமிழ்நாட்டில். இதை வந்து இதெல்லாம் வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் நம்ம வந்து இருமொழி கொள்கையை நம்ம வச்சுருக்கோம், சட்டத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா சும்மா கொடுக்கல. இத்தனை ரத்தம் சிந்தி இருக்கு, இத்தனை உயிர் போயிருக்குது. என் குடும்பத்திலே ஒருத்தர் வந்து எங்கள் சித்தப்பா ஒருத்தர் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் வயிற்றில் புல்லட்டோட தான் இருந்தார். அவ்வளோ உயிர்கள் அவ்வளோ ரத்தம் போய் தான் வந்து நம்ம வந்து இந்த பெருமையை சொல்கிறோம்ல, தமிழ்நாட்டுக்கு வந்து விலக்கு கொடுத்துருக்காங்கன்னா சும்மா வரல. இந்த போராட்டம் இதை வந்து நம்ம பதிய வைக்கணும், அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், காட்டணும். இது நமக்கு அதாவது இன்னைக்கு இருமொழி கொள்கையால் நம்ம உயர்ந்து நிற்கிறோம். இதைத்தான் இப்போ பார்த்து வந்து கர்நாடகாவில் கதறிட்டு இருக்காங்க, மகாராஷ்டிராவில் பேசுகிறாங்க, பஞ்சாபில் பேசுகிறாங்க, மேற்கு வங்காளத்தில் பேசுகிறாங்க, சத்தீஸ்கரில் பேசுகிறாங்கன்னா அதுக்கான காரணம் நம்மளுடைய முன்னோர்கள். ரொம்ப இந்த முன்னோர் ஒன்றும் முட்டாள் இல்லைன்னா இதில் தான் இல்லை, திராவிட அரசியலில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் முட்டாள் அல்லாதவர்கள் தான் வந்து இங்கே ஒரு அரசியலை கொண்டு வந்தாங்க. அவர்களுடைய போராட்ட வடிவம் அதுக்கு பிறகு 65 வந்து 64 தொடங்கி 65 முடிந்த அந்த இந்திய எதிர்ப்பு போர். ஒரு கட்டத்தில் வந்து அண்ணா வந்து போதும், மாணவர்கள் உயிர் போகிறது எல்லாம் வந்து தாங்க முடியாமல் இதுக்கு மேலே நீங்கள் நிப்பாட்டிக்கிங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி அவர் களத்தில் இறங்கி அவர் போராடி உள்ள போனார். அப்போ இந்த படம் என்பது இந்த சிவகங்கை ராஜேந்திரன் சொல்லி அவர் ஒரு மாணவராக இருந்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில், அவருடைய கதையை பின்னப்பட்டு தான் வந்து இந்த படம் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து வரலாற்றை பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். எனக்கு இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் கலைஞரை பற்றி ஒரு பயோபிக் வரும் அப்படின்னு ரொம்ப இதாக இருந்தேன். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா இதை பண்ணணும். ஏன்னா கலைஞர் இருந்தாலும் கூட இதை தான் வந்து அவர் வந்து முன்னுரிமையாக எழுதியிருப்பார். கலைஞரை கொடுத்து எதை எடுக்கலான்னு ஒரு 5 தலைப்பு கொடுத்துருந்தா இதை தான் அவர் வந்து எழுதியிருப்பார். ஏன்னா அது ரொம்ப மிக முக்கியமானது. இந்தியாவிலே இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துட்டு தானே சார் இருக்கு, நம்ம எதிர்த்துட்டு தான் இருக்கோம் ஹிந்தி திணிப்புன்றது. நாடாளுமன்றத்தில் நாங்கள் தமிழ்நாட்டை ஆட்சிக்கு வருவோம், தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி திட்டத்தை கொண்டு வருவோம், இந்தியை படிக்க வைப்போம்னு சொல்லி இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் பேசுகிறார் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து தமிழ்நாடு சொல்லக்கூடிய பதில் தான் பராசக்தி. பராசக்திங்கிற பேர் வந்து அது அதனுடைய வைப்பு என்பது வேறு. அந்த படம் வந்தபோது நான் கூட எழுதியிருந்தேன், அது வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அந்த படம், 1953 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது நினைக்கிறேன், அக்டோபர் 17ஆம் தேதி. அது வந்து நரகாசுரனுக்கு படைக்கப்பட்ட திராவிட படையல்னு சொல்லி எழுதியிருந்தேன். அது அதே மாதிரி தான் இது வந்து இது தமிழ்நாட்டிலேருந்து தமிழர்கள் இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய செய்தி இந்த படம். இந்த படத்தினுடைய செய்தி என்னென்னா ஒரு வரலாற்றை சொல்கிறோம் நாங்கள் யார் என்று. இதுதான் 2000 வருஷமாக நடக்கக்கூடிய போரில் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஜனநாயகம் மலர்ந்ததுக்கு பிறகு அரசர்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அரசர்களை கையகப்படுத்தி கொண்டு நீங்கள் அரசு மொழியாகவும் கோயில் மொழியாகவும் ஒரு விஷயத்தை கொண்டு போய் வச்சுருந்தீங்க இல்லையா. இன்றைக்கி நாங்கள் அதை போராடி பெற்றிருக்கோம் இல்லையா. அந்த சம்பவத்தை தான் சொல்கிறோம், நாங்கள் யார் என்பதை இந்த போர் சொல்லும். அதை தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. அந்த குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். ஹிந்தி போர் தளபதி திமுகவுடைய மூத்த முன்னோடி திரு எல் கணேசன் அவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஹிந்தி பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசணும், இந்து திணிப்பை பற்றி. அந்த போராட்டத்தில் முதன்மையாக இருந்தவர் திரு எல் கணேசன் அவர்கள். அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசி நிகழ்ச்சி கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி பேசியிருக்கோம், அவரை பற்றியும் பேசியே ஆகணும். குறிப்பாக இந்த போரை முன்னின்று நடத்தியவர் அவர், ஃபீல்டு மார்ஷல், தரைப்படை தளபதியுமாங்க அவர். இந்த இந்தி எதிர்ப்பு போரை முன்னின்று திமுகவினுடைய மாணவர் பொறுப்பில் இருந்தவர். அவர் வந்து நடத்திய போர் தான் அது. தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். எல்லா வகை போர்களையும் வந்து இந்த அறப்போரும் மரப்போரும் எல்லா வகை போரும் அவர் புரிந்தவர் அவர். அவருடைய மரணம் என்பது ஒரு நிறைவான வாழ்க்கை. 92 வயதில் மறைஞ்சு போனார். ஆனால் எனக்கு அந்த சம்பவத்தை நான் இருக்க கேள்விப்படும்போது ஒரு மூத்த தலைவர் மறைஞ்சிட்டார் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. குறிப்பாக இந்த படம் வரும்போது கூட அவர் பார்த்துட்டு கூட அவருடைய இயற்கையை அவரை அழைத்து கொண்டிருக்கலாம்னு கூட நினைப்பு இருந்துச்சு. ஏன்னா அவர் செய்த ஒரு போராட்டத்தை பற்றி தான் ஒரு படம் வருது. எனக்கு அதை விட கூடுதலான ஒரு செய்தி என்னென்னா, முதலமைச்சர் உடனடியாக கிளம்பி போய் தனி விமானத்தில் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்தினா பார்த்தீங்களா. எனக்கு வந்து இவருடைய மெக்னானிமிட்டி பெருசாகிக்கிட்டே போகுது. ஒரு பிம்பம் இருக்கும் இல்லையா, நமக்கு வந்து முதலமைச்சருங்கிற ஒரு பிம்பம், கலைஞருங்கிற மிகப்பெரிய ஒரு பிம்பம் இருந்தது, அதற்கு கீழே வந்து தான் தளபதி இருந்தார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்தது. இப்போ வந்து அவருடைய உயரம் ரொம்ப பெருசாகிட்டே போகுது, அளவிட முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு அவருடைய பயணம், அவருடைய வேலை, அதுக்கு முதல் நாள் தான் திருச்சி போயிட்டு வர்றாரு, போயிட்டு வந்துட்டு உடனே திரும்ப உடனே வந்து இப்போ போகிறாரு. அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளுக்கு இடையே வந்து அவர் ஓய்வுங்கிறதே இல்லாமல் உடனடியாக அந்த தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அது வந்து அவர் எல்ஜிக்கு போனார், ஆனால் அது எல்ஜிக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை என்பது தமிழுக்கு கொடுத்த மரியாதை.
அந்த போராட்டத்துக்கு கொடுத்த மரியாதை. உண்மையாலுமே இப்படியா ஒரு முதலமைச்சர் கிடைக்கிறதுக்கு தமிழ்நாடு வந்து கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.